பாமர நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் ஆயிரம். தமிழக தேர்தல் களம் அனல் பறந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒன்றிய பாஜக அரசு ஒரு விஷமத்தனமான விஷயத்தை நேற்று பாராளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மசோதாவை நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டுடன் கூடிய தொகுதி மறுவரையறை மசோதா. முதல்ல இதை பற்றி நேற்று நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழர் என ஒரு இனம் உண்டு, அதற்கென தனி குணம் உண்டு. இந்த மசோதாவை எதிர்க்காதவங்க எல்லாரும் தமிழரே இல்லை அப்படின்னு முதல்வர் சொல்ல, அதுக்கு எடப்பாடியார் எப்பயும் போல் இதில் என்னங்க இருக்குது, இதனால் என்னங்க தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அவர் அதுக்கு பதில் சொல்ல, இந்த விவாதம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றதாக ஆகி போச்சு. இந்த விஷயம் பேசு பொருளாகியுள்ளது. முதல்ல இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு வரையறை அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்திய அரசு சட்டப்பிரிவு 82 மற்றும் 170 படி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் சென்சஸ் எடுத்து, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, அதன் மூலயமா வர கணக்கெடுப்பப்படி தொகுதியை மறு வரையறைவு பண்ணும் அப்படிங்கிறது அந்த சட்டம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறையும் இது நடக்கும். கடைசியாக 1951 ஆரம்பித்து 1951, 61, 71ன்னு மூணு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த சென்சஸ் எடுத்து, கடைசி 1971 தான் இந்த 543 பாராளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது அங்கே நின்றுச்சு. 1971 தான் நம்ம பாராளுமன்ற தொகுதி இப்போ 543 இருக்கிறது அங்கே நின்றுச்சு. அதுக்கப்புறம் 1976 இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம், 25 வருஷத்துக்கு நம்ம அந்த தொகுதி மறு வரையறைவு செய்ய வேணாம், அந்த டீலிமிட்டேஷன் செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. 1971 கரெக்டாக அந்த 25 வருஷம் கழித்து அது எங்கே நின்றுச்சுன்னா 2001 நின்றுச்சு. 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தப்போ வாஜ்பாய் என்ன பண்ணார், அதை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், அதாவது 25 வருஷத்துக்கு இப்போ இருக்கிற அதே தொகுதி அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு அவரும் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சார். 2001 அப்புறம் அந்த 25 வருஷம் அந்த பீரியட் முடிஞ்சு இப்போ 2026 இப்போ நம்ம அந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும். நம்ம இந்த 50 வருஷமாக அந்த டீலிமிட்டேஷன் பண்ணலையே தவிர ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை நம்ம அந்த சென்சஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கடைசியாக நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனது 2011. 2021 கொரோனா காரணமாக நம்ம அதை எடுக்கலை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 2011 எடுத்த அந்த கணக்கெடுப்பு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, அந்த பாராளுமன்றத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட் முன்னவே சொன்னிச்சு. அதாவது 2026 சென்சஸ் எடுத்து அதன் மூலயமா இருக்கிற கணக்கில் நம்ம இந்த மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை நம்ம கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு கமிஷனை போட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு எத்தனை தொகுதி அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறமா அதிலேருந்து 33% மகளிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல். ஸோ இப்போ அந்த ப்ராசஸை இப்போ 2026 இப்போ சென்சஸ் எடுக்க ஆரம்பித்தா கூட அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இந்த ப்ராசஸ் மொத்தமாக முடித்து அந்த 33% இடஒதுக்கீடுங்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றிடலாம். பட் பிஜேபியோட அந்த எண்ணங்கிறது அந்த மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் உள்ளடக்கிய ஒரு தொகுதி மறுவரையறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வட இந்தியாவுக்கு அதிக தொகுதிகள் போகிற மாதிரியும் தென்னிந்தியாவுக்கு குறைஞ்ச தொகுதிகள் போகிற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணணும். அதனால தான் இதை அவசரமாக கொண்டு வராங்க. அதாவது இப்போ கொண்டு வந்துக்கிற மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் இருக்கிற தொகுதியை விட 50% அதிகப்படுத்தணும், அதுக்கப்புறம் மொத்த தொகுதியில் 33% இடஒதுக்கீடை மகளிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விஷயம் இதில் என்னென்னா, 33% இடஒதுக்கீடு மகளிருக்குங்கிறது தனி விஷயம், இந்த தொகுதி மறுவரையறைங்கிறது தனி விஷயம். இவங்க 2 பேரும் இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்தா தான் இந்த மசோதா நிறைவேறும். இவங்க யாரும் ஆதரிக்கலைன்னா மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை இவங்க எதிர்க்கிறாங்கன்னு மொத்தமாக பழிய தூக்கி போடலாங்கிறதுக்காகத்தான் இவங்க இது 2ஐயும் ஒன்றா சேர்ந்து மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இப்போ 80 தொகுதி இருக்குது, பாராளுமன்ற தொகுதி 80 தொகுதி இருக்குது, நமக்கு 39 தொகுதி இருக்குது, பாண்டிச்சேரியை சேர்த்தா 40. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 50% தொகுதி அதிகப்படுத்துகிறோம்னா அவங்க 80 + 40 120 ஆகிடுவாங்க. நாம் 39லேருந்து 20 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட 59 ஆகிடுவோம்.
இதில் என்ன விஷயம்னா, நம்ம பொதுவாக பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அவங்களுக்கும் 50% ஏற்கனவே அவங்க நம்மளை விட இப்போ 41 தொகுதி கூட இருக்காங்க. இப்போ இந்த 120க்கு அவங்க போயிட்டாங்கன்னா, நாம் 60 வந்தோம்னா அவங்கள விட 60 தொகுதி கம்மியாயிடும். அதாவது நாம் அவங்க தொகுதியில் பாதி தான் இருப்போம். இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நாளைக்கு ஒரு வேளை இந்த மசோதா 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது யூபி வந்து 80லேருந்து 120க்கு போயிட்டாவோ, இல்லை நாம் 39லேருந்து 59 இல்லை 60க்காக போயிட்டாவோ, இதுதான் ஃபைனல்னு சொல்லவே முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி இவ்வளோதான் அறிவித்த பிறகு, இதுதான் ஃபைனல்னு பண்ண பிறகு, இதுக்கப்புறம் தான் டீலிமிட்டேஷனுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை வச்சியோ, இல்லை இப்போ இருக்கிற ஒரு நீதிபதியை வச்சியோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறைவு செய்யறதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன கணக்கெடுப்பு இருக்குன்னா, 2011 அந்த வருஷத்தோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நமக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் இப்போ நடந்த தொகுதி வரையறையையும் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஒரு முடிவு அறிவிப்பாங்க. அந்த முடிவில் நமக்கு நம்ம தென்னிந்தியாவுக்கு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருக்கு. இப்போது உதாரணத்துக்கு கடைசியாக 1971 தான் டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. அது அந்த வருஷம் மக்கள் தொகையை வச்சு அதை பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த தொகுதி இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த தொகுதி இப்போ 2026 தொகுதியும் முன்னாடி எடுத்த சென்சஸ், அதாவது 2011 தான் எடுத்தோம். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் அந்த 1971 டேட்டாவையும் எடுத்து ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா, யூபிக்கு இந்த 120ஓட நிற்காது, 140 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து 59ஓட நிற்காது, அதை விட 8ஓ 9ஓ குறையும், 51ல் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் மாநிலங்களில் எப்போவுமே இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ரொம்ப அவேர்னஸாக இருப்பாங்க. நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வு எல்லாம் பண்ணி சுகாதார நிலையங்களில் எல்லாத்துலேயுமே அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை புகுத்தி இதில் நிறைய நம்ம வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு கல்வி, சுகாதாரம், மற்ற அந்த தனிநபர் வருமானம் எல்லாத்துலேயும் நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது, இந்த வடநாட்டில் சங்கி பயல்களாக போய் இந்துக்கள்லாம் அதிகமாக குழந்தை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி மக்கள் தொகையை கண்டமேனிக்கு பெருக்க விட்டுட்டு அங்கே வேலை எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் இங்கே தென் மாநிலங்களை அனுப்பிச்சி விட்டு இப்போ வந்து மொத்த கட்டுப்பாட்டையும் அவங்க எடுத்துக்கணும். அதாவது மசோதா நிறைவேறின பிறகு இந்த டீலிமிட்டேஷனோட தொகுதியெல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் விமர்சகர்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசத்துக்கு 25லேருந்து 30 மாறும், கேரளா வந்து 20 to 20 இருக்கும், தமிழ்நாடு 39லேருந்து 49க்கா மாறும், கர்நாடகா 28லேருந்து 41க்கா மாறும், தெலுங்கானா 17லேருந்து 25க்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் மாநிலங்களுக்கான தொகுதி இதுவே வந்து வட இந்தியாவில் இதுக்கு டபுள் டிஜிட்டில் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ராஜஸ்தானில் 25லேருந்து 50ஆகவும், பீகாரில் 40லேருந்து 79ஆகவும், மத்திய பிரதேசம் வந்து 29லேருந்து 52ஆகவும், உத்தரப்பிரதேசம் 80லேருந்து 143ஆகவும், குஜராத் 24லேருந்து 43ஆகவும், மகாராஷ்டிரா 48லேருந்து 76ஆகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக 850 தொகுதி வரைக்கும் இது போகும். அதில் வந்து குறிப்பாக அந்த கவுபெல்ட்னு சொல்கிற அந்த ஒரு 6 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்னு சொல்கிற அந்த பீகார்னு சொல்கிற அந்த கவுபெல்ட், அதாவது இந்துத்துவா அதிகமாக புகுத்தப்பட்ட பிஜேபியால் புகுத்தப்பட்ட அந்த மாநிலங்களோட மட்டுமே 443 தொகுதிகள் அங்கே மட்டுமே போகுது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி தொகுதியை அவங்க எடுத்துக்கிற மாதிரி, அதாவது வடநாட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி அந்த தொகுதியை அவங்க வரையறை பண்ணிட்டுருக்காங்க. இதனால் நம்ம தென் தமிழகத்தில் அதிகமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா அப்படிங்கிற மாதிரி தென் மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் பாதி தொகுதியை அவங்க வடநாட்டிலே எடுத்துகிட்டு போய் நாம் அதிகமாக இங்கே வரி கட்டி அவங்க ஏற்கனவே பல திட்டங்களை அந்த மாநிலத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நமக்கு ஏற்கனவே குறைவான தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மசோதா மட்டும் நிறைவேறினா இன்னும் இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைக்கு தென்னிந்தியெல்லாம் போயிடும். அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த மசோதாவோட இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர் நாமாக 1000 வேதங்களும் வாதங்களும் தூளாக